வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸ் ரெசிபி, ஃப்ரைட் ரைஸ். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சாதம் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். அதாவது நீளமான அரிசியில் கொஞ்சம் உதிரியாக வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சில காய்கறிகள் பார்த்துடலாம். குடமிளகா 1 எடுத்துட்டுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸ் கேரட் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன், சீவி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 எடுத்துட்டுருக்கேன். காலிஃப்ளவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இது வெந்நீரில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு 1 எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகாய் 1 எடுத்துட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். காரம் பார்த்துட்டிங்கன்னா நான் மைல்டாக தான் சேர்ப்பேன் எப்போவுமே. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துடுறேன். அதே போல் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியிலுமே சேர்த்துடலாம். குடமிளகா சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். காலிஃப்ளவரும் நான் சேர்த்துடுறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் கேரட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துடுறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துடலாம். கரம் மசால் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டிங்கன்னா காய் நல்லாவே வெந்துடுத்து. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, லேசாக கலந்து விட்டால் போதும். ஆல்ரெடி எல்லாமே நல்லாவே வெந்துடுத்து. அதாவது இந்த அரிசி உடையாத அளவுக்கு, சாதம் உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நான் கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாவே ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.